வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழண்டா கலப்புறோம்டா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நாங்கள் சிகப்பு சம்பா ரைஸ் எடுத்துருக்கோம். ஓகே, நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது சிகப்பு சம்பா ரைஸ். இதை வச்சு தான் நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்படி இருக்க மாவை நல்லா ரவுண்டுக்கும் இந்த மாதிரி எல்லா ஷேப்ஸ்க்கும் வர வச்சிடலாம். தண்ணியை ஃபுல்லாக கொதிக்க விடுங்க. இது எல்லாத்தையுமே தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். இப்போ வெல்லத்தை தண்ணியில் போட்டு கரைச்சிக்கலாம். இதான் நம்மளோட பால் கொழுக்கட்டையோட ஜீரா. பாலை கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும் இதுக்கு. ஏன்னா பால் சேர்க்கணும், அப்புறம் வெள்ளைப்பாகு சேர்க்கணும். சுடு தண்ணியில் தான் பிசையணும்னு இல்லை, பச்சை தண்ணியிலையும் பிசையலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டால் அது தானாக ஹீட் ஆகி கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும். நீங்களே சொல்லுங்க. அழகாக சூப்பராக வெந்துட்டுருக்குது. ஏன் கொதிக்கிற தண்ணியில் போடுறோன்னா வேகும் போது எதுவுமே உடையாது. பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. சூப்பர். நல்லா வெந்தக்கப்புறம் காட்டுறேன். இது சம்பா பச்சை அரிசி, அதனால தான் ரெட் கலரில் இருக்குது. கொழுக்கட்டை வெந்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை கத்தி வச்சு வெட்டி பாருங்கள். அது பிசு பிசுன்னு ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் வேகலைன்னு அர்த்தம். கொஞ்சம் கூட ஒட்டல. இப்போ இந்த வெள்ளைப்பாகை ஃபில்டர் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். ஒரு ஏலக்காவும் ஒரு குட்டி பீஸ் சுக்கும் போட்டுக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது நல்லா ஜங் டங் எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும், அடிச்சு போட்டுக்கலாம். ஓகே, இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதோட பால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாலாம் ஊற்ற வேணாம். ரெண்டுமே ஒரே சூடில் இருந்துச்சுன்னா திரிஞ்சு போயிடும். அதனால் பாலை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே சூப்பராக வந்துருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்ன, எனக்கு அந்த ஏலக்காய் மட்டும் தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எனக்கு வந்துச்சுன்னா நல்ல வேலை, தூக்கி போட்டுருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி. இதில் பால் ஊற்றினக்கப்புறம் ரெடி ஆகிடும். பால் ஆறினக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இனிப்பு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் ஊற்றுறோம். இப்போ பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மை ஃபேவரட். உங்களுக்கு கொழுக்கட்டை கெட்டியாக வேணும்னா கொழுக்கட்டை மாவை வேகும் போதே கரைச்சி விட்டுருங்க. என்னடா, என்ன வேணும்? ஏன்டா எதுக்கு கூப்பிட்டேன்? அதுவா, நான் செஞ்சிருக்கிறத கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து சொல்லு. நீ செஞ்சியா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். நான் செய்யலை. பால் கொழுக்கட்டை எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, வேற லெவலாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ